அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. ஏர்வாடியில் 2 நாள் என்ன பண்ணணுன்றத போன விலாகில் பார்த்தோம். 3வது நாள் இன்னைக்கு ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஏர்வாடியில் இப்படி ஒரு சூப்பரான பிளேஸ் இருக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். சரி போகலாம் அப்படின்னு எல்லோரும் கிளம்பிட்டோம். எப்போவுமே நாங்கள் எல்லோரும் ஒரு கடலுக்கு போவோம், தர்கா பக்கத்தில். அந்த கடலுக்கு இந்த தடவை போகாமல் இந்த இடம் ரொம்பவே நல்லாயிருக்கும், ஸ்டீமர்லாம் இருக்குது, போய் பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எப்போவுமே ஒரே இடத்துக்கு தானே போகிறோம், இங்கே போவோம்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். தர்காவுக்கு பக்கத்துலேயே 2 கிலோமீட்டரில் இந்த பீச் இருக்குது. போய் பார்த்ததும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. முன்னாடியே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நடந்து போயிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு எல்லாருமே கடலில் ஆட்டம் போட்டு நல்லா குளிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது இது வேறு மாதிரி கடல்னு. கடலோட கலரே வேறு மாதிரி இருந்துச்சு. ப்ளூ கலரில் அப்படியே ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு வேறு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பிளேஸு. ஸோ எல்லோரும் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ குளிக்க வந்தனால நாங்கள் ரொம்ப மேக்கப்லாம் போடாமல் சிம்பிளாக போயிருந்தோம், குளிக்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே வந்து குளிக்கிறத தவிர எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது அப்படின்றது அங்கே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். ஜாலியாக எல்லோரும் சிரித்து பேசி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும் போது நடுவில் ஒரு பிரிட்ஜு தெரிஞ்சிச்சு. அதுவும் இஸ்வா சஜ்வா இருக்கனால அதுக என்ன பண்ணுதுங்க, அவள்களை பார்த்து ரசிக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அவங்களெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு மற்றவங்கள ஃபோட்டோ எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இஸ்வா சஜ்வாவெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜாலியாக அந்த கடலில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஜட்டிகளுக்கு போச பாருங்கள், சட்டை மட்டும் போடவே மாட்டா, எப்பயுமே ஜட்டி ஃபேண்ட்டு இப்படி தான் இருப்பாள். கிளாஸை போட்டு எப்படி ஒரு ஃபோட்டோன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் அவங்க அத்தம்மா கூட ஜாலியாக இஸ்வாவும் சஜ்வாவும் விளாண்டாங்க. அவங்க 2 பேர்த்தையும் வச்சு அவங்க அத்தம்மா கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். நானும் அவங்க எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். சஜ்வா எவ்வளோ அழகாக அவள் க்யூட்டாக எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறான்னு பாருங்கள். 2 பேரும் அக்காவும் தங்கச்சியும் சூப்பராக விளாடுறாங்க. 2 பேரும் மாமா தண்ணியில் குளிப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி வாங்க போய் குளிப்போனா தண்ணியில் கூப்பிட்டு போனோடனே பயந்துட்டு திரும்ப வந்து மண்ணிலேயே விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க அத்தம்மா கூட 2 ஃபோட்டோலாம் எடுத்து அப்புறம் பக்கத்தில் இருக்க பிரிட்ஜு ஒன்று சொன்னேன்ல, அதில் ஏறி நின்று எல்லோரும் ஃபோட்டோ எடுத்தோம். அந்த பிரிட்ஜு எதுக்கு இருந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியலை, ஆனாலும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். டைட்டானிக் போஸ்லாம் கொடுத்து ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். நம்மளை பற்றி எல்லாத்துக்கும் நல்லா தெரியுன்றனால அதுன்ட்டு எல்லாம் ஆப்போசிட்டில் ஒரு கடை மாதிரி இருந்துச்சு, அங்கே போய் உட்காந்துட்டாங்க. ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு வந்து பார்த்தா ஒரு டென்ட் மாதிரி இருக்குது. அங்கே எல்லோரும் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட்டே முடிச்சிட்டாங்க. அந்த கடையில் நிறையா வாங்கி சாப்பிட்டு பக்கத்துலேயே ஊஞ்சல் சர்க்கஸ்லாம் இருந்துச்சு, பார்க் மாதிரி. அங்கே இஸ்வா என்னை கூட்டிகிட்டு போய் விளையாட விடுமான்னு கேட்டு அழுதுட்டு இருந்தா. அவளையும் கூட்டிகிட்டு போய் நானும் கொஞ்ச நேரம் ஊஞ்சலில் உட்காந்து விளையாடிட்டு வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு வந்தோன்னே நான் மறந்துட்டேன், நம்ம குளிக்க தான் வந்தோம். ஆனால் அதை பார்க்காம ஏன் இவ்வளோ நேரம் இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு நான் எல்லார்ட்டையும் போய் கேட்கும் போது அவங்களுக்குள்ளே சஜ்வா கண்ணாடியை போட்டு என்னை ஃபோட்டோ எடுமா அப்படின்னு சொன்னால் அழகாக க்யூட்டாக போஸ் கொடுக்குறா பாருங்கள். அவளையும் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ என்ன தான் பிளானு, குளிக்க வரீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இங்கே கடலுக்குள்ளே ஸ்டீமரில் கூட்டிகிட்டு போவாங்க, அங்கே போய் நீங்கள் கடலில் இருக்க சில உயிரினங்கள்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சரி எவ்வளோன்னு சொல்லி கேட்டு நாங்கள் டிக்கெட்லாம் எடுத்துட்டோம். வெறும் 200 ரூபா தான். இந்த 200 ரூபாயில் 3/4 மணி நேரம் கடலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சு இந்த பாலம் இந்த ஸ்டீமரில் ஏறுறதுக்காக தான் போட்டிருக்காங்கன்ட்டு. அது தெரியாமையே அவ்வளோ நேரம் நின்று நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு வழியாக டிக்கெட்டையும் எடுத்துகிட்டு ஜாக்கெட்ஸ்லாம் போட்டு ஸ்டீமரில் ஏறி கிளம்பிட்டோம். எனக்கு இந்த ஸ்டீமர்னாலே ஒரே பயம். ஏன்னா சின்ன வயசில் ஒரு தடவை நாங்கள் தேக்கடி போயிருந்தோம். அப்போ வந்து நாங்கள் போய்கிட்டு இருக்கும் போதே மழை பெஞ்சு அந்த ஸ்டீமர்லாம் கவிடுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால இதில் போகிறதுக்கே பயம். அதனால் எங்கள் அம்மாலாம் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சஜ்வாவுமே சின்ன பிள்ளைங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட விட்டுட்டு வந்துட்டோம். ஆனால் நாங்கள் போட்டில் ஏறும்போது எங்கள் கூட வந்தவங்க அவங்களோட குழந்தைகளை கூட்டிகிட்டு தான் வந்திருந்தாங்க. அலோடு தான் குழந்தைங்களும். நல்லா ரொம்ப பயத்திலே தான் ஏறி உட்காந்து போனேன். ஆனால் போக போக அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்துச்சு. அந்த ஸ்டீமரில் உட்காந்துருக்க மாதிரியே தெரில, நம்ம கடலுக்குள்ளே இருக்க மாதிரியே தெரில. அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்துச்சு. எங்கள் அண்ணன்லாம் ரொம்ப பயப்பட்டான், ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு போய்கிட்டே இருக்கும் போது. போக போக பயமே இல்லை, எந்திரிச்சு நின்று வீடியோலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். தண்ணியை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு, பார்க்கவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. இடையில கண்ணு கட்டின தூரத்தில் ஒரு நிலப்பரப்பு இருந்துச்சு, அந்த இடத்துல போய் நின்று நம்மளை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்படி தான் நினச்சோம். நிறைய கற்கள்லாம் அங்கே கிடந்துச்சு. நின்று ஜாலியாக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு
செம்மையாக வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்துச்சு. அந்த நடு கடலில் நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸுங்க அது. அது போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஜாலியாக இருந்துச்சு. அந்த தண்ணியோட கலரை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கலர் தெரியுது. அந்த ஃபோட்டோவுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கள் அத்தாவுக்கு இந்த மாதிரி பிளேஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனா அவ்வளோ ஒரு இஷ்டம். ஸோ அவர் ரொம்பவே என்ஜாய் பண்ணார். அதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 200 கொடுத்து இதுக்கு போகணுமா அப்படின்னு யோசித்தோம். ஆனால் அதுக்கு பக்கா ஒர்த்து அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு இந்த இடத்துல நிற்கும் போது. சரி அவ்வளோதான், இனி கரைக்கு போயிட வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, இதுக்கப்புறம் தாங்க உங்களுக்கு எல்லாமே காட்ட போகிறோம் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்தாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இதை எடுத்து நடத்துகிறாங்க. கடலை ரசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு பாட்டி துடுப்பு போட்டு போட்டு ஓட்டிட்டு வந்தாங்க பாருங்கள். அவ்வளோ ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு அவங்கள பார்க்கும்போது. நம்மளாம் என்னடா அப்படின்னு தோணுச்சு. பீப்புள்ஸை 2 சைடு உட்கார வச்சு நடுவில் ஒரு கிளாஸ் மூலியமாக கடலுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத நம்மளுக்கு காட்டுறாங்க. ரொம்பவே ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். எங்கள் அம்மாலாம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் திரும்ப போய் சொல்லிகிட்டு இருந்தோம், அவ்வளோ மிஸ் பண்ணிட்டீங்க நீங்கள், அவ்வளோ ஒர்த்தாக இருந்துச்சுன்னு சொல்லிகிட்டு இருந்தோம். நீங்களே பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. 3/4 மணி நேரம் கடலுக்குள்ளே சூப்பர் என்ஜாய்மெண்ட்டு, வேறு லெவலில் இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை நடத்துகிறாங்க. ஒரு அண்ணா போட் ஓட்டுறாங்க, ஒரு அண்ணா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒவ்வொன்றும் பார்க்கும்போது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் என்னென்ன காட்டுறாங்கன்னு. வெயிட் அதிகமாக தான் இருக்கும். எவ்வளோ இருக்கும்? 6 டன் 5 டன். பவளப்பாறை தான், இது ஒரு பவளப்பாறை. மேலே வந்துட்டா நம்ம வந்து போட்டிங்காக போக முடியாது. இது அப்படியே தான் இருக்கும், நம்ம எடுக்கவும் முடியாது. எடுக்கலாம், கவர்மெண்ட் தடை பண்ணியிருக்காங்க. இந்த பவளப்பாறை அழிச்சா மீன் வளர்ப்புலாம் அழிஞ்சிடும், தடை பண்ணியிருக்காங்க. இது என்னது, இதுவும் பவளப்பாறை தானா? ஆமாம், எல்லாமே பவளப்பாறை. ஆமாம்
பவளப்பாறை இதெல்லாம் ஆன கம்மி இறங்கி நிக்கலாம் வர இறங்க முடியாது நம்மளாம் இறங்கி இருங்களோட என்ன மீன் கலர் மீன் நம்ம கடையில்
பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. கடலுக்குள்ளேயே எங்களுக்கு போய் பார்த்த மாதிரி இருந்துச்சு. லைவாக எல்லாத்தையுமே சூப்பராக காட்டினாங்க. இது நேரில் போய் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதை எல்லாத்துக்கும் நான் காட்டணும்னு நினச்சேன். நீங்களும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோவில் உங்களுக்கு பாதி தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா நேரில் போய் பார்த்தா தான் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக அவங்க கூடலாம் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவ்வளோ ஒரு அருமையான பிளேஸு, கண்டிப்பாக ஒர்த்து, அதுவும் வெறும் 200 ரூபா. ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஏர்வாடி தர்காவுக்கு போனால் தான் இதுக்கு போகணும்னு இல்லை. தனுஷ்கோடிக்கு நம்ம பிளான் பண்ணி போகிற மாதிரி இதுக்குமே நம்ம பிளான் பண்ணி போகலாம். அவ்வளோ ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பரான ஒரு இடம், மிஸ் பண்ணிடாதீங்க. நாங்கள் ரொம்பவே ஃபேமிலியோடு சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நான் சொன்ன மாதிரி எங்கள் அம்மா என் மாமியார்லாம் வெளியே உட்காந்து இதை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டாங்க. திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருந்தோம், வாங்க திரும்ப நாங்கள் ஒரு ரவுண்டு போகலாம், நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம். ஆனால் அவங்க வரல. என்னடா இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிச்சு அப்படி தான் தோணுச்சு. அந்த கடலுக்குள்ளே இருந்த ஃபீலிங்கே இல்லை, பயம் இல்லை, எதுவுமே இல்லை. அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இதே மாதிரி என்ஜாய் பண்ணணும்னு நானும் ஆசைப்பட்றேன். கடலுக்கு எதுக்காக வந்தோம், குளிக்க தானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கடலில் குளிக்கவும் செஞ்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ரூமுக்கு போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுதான் 3வது நாளுக்கான vlog. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.